மக்கள் மீடியாவில் வரக்கூடிய செய்திகள் எல்லாத்தையும் பகுப்பாய்வு செய்து பார்க்கணும்னு நான் நினைக்கிறேன். அவங்க நிச்சயமாக பகுப்பாய்வு செய்து தங்கள் ஆய்வுக்கு உட்படுத்தினாங்கன்னா இன்னைக்கு சோஷியல் மீடியா ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணுது. அதுலேயும் மக்கள் தங்களுக்கு கிடைக்கக்கூடிய உண்மை தகவல்களை எடுத்துக்கிட்டு அதை பகுப்பாய்வு செய்து பார்த்து தங்களுக்கு எது நல்லது. இன்னைக்கு எலக்ட்ரிசிட்டி பில்லு எகிரி போய் கிடக்குது. இன்னைக்கு கரண்ட் பில்லுன்னா நம்ம கரண்ட்டு தொட்டாதான் ஷாக் அடிக்கும்னு சொல்லுவாங்க. இது கரண்ட் பில்லை பார்த்தாலே ஷாக் அடிக்குது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கு. கரண்ட் பில்லாம் எங்கேயோ போயிருச்சுங்க. 400 ரூபா கரண்ட் பில் கட்டிட்டு இருந்தவங்களாம் 4000 ரூபா கட்ட வேண்டியது இருக்கு. 4000 ரூபா கட்டிட்டு இருந்தவங்களாம் 45,000 ரூபா கட்ட வேண்டியது இருக்கு. இன்னைக்கு அப்படிப்பட்ட கரண்ட் பில் கட்ட முடியாமல் நம்ம சம்பளத்தில் முக்கால்வாசி பகுதி கரண்ட் பில்லுக்கே போயிடுது. அதே மாதிரி பிற திட்டங்கள், சொத்து வரிலாம் சொத்தையே வித்து சொத்து வரி கட்டுற சூழ்நிலை வந்துடும் போல் இருக்கு. அப்படிலாம் சொத்து வரி அதிகமாக பன்மடங்கு ஏறிடுச்சு. வாட்டர் பில்லு, வாட்டர் டேக்ஸு, இது எல்லாம் பன்மடங்கு ஏறி போச்சு. இப்படி பல மடங்கு உயர்ந்திருக்கிற இந்த விஷயங்கள் எல்லாம் மக்களுடைய வருவாயை முழுமையாக தின்று விடுகிறது. இதுக்கு மேலே டாஸ்மாகில் போய் மொத்தத்தையும் குடிச்சு டாஸ்மாகே சம்பளத்தை எல்லாம் கொடுத்துறாங்க. மகளிர் உரிமை தொகையை வாங்கிட்டு அதை டாஸ்மாகில் தான் இப்போ 1000 ரூபாய் இவங்க கொடுக்கறது 5000 ரூபா பிடுங்கிடுறாங்க டாஸ்மாக் வழியா அதே குடும்பத்திட்டேருந்து. அது என்ன பிரயோஜனம்? அது எந்த வகையிலையும் லாபம் இல்லை. ஆகையால நிச்சயமா இது மக்களுக்கு எதிரான ஒரு அரசு. இந்த அரசை நிச்சயமா வீட்டுக்கு அனுப்புற இடத்துல முழு முயற்சியோட மக்கள் தங்கள் சிந்தனையில் பகுப்பாய்வு செய்து பார்த்து தங்களுடைய வாக்குகளை 2026 தேர்தலில் அளிப்பார்களே ஆனால் ஒரு நல்ல ஆட்சி வரும். அந்த ஆட்சி அவர்களுடைய நலனை பாதுகாக்கும்.